தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. அவரிடமிருந்து மட்டுமே. இது ஒரு ஏமாற்றத்தின் சூழ்நிலையைப் போல தோன்றினாலும் அப்படியல்ல. சங்கீதக்காரன் காத்திருக்கிறதினால் அழிந்து போகவில்லை. சங்கீதம் 119:92 கூறுகிறது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இன்றைய தியான வசனம் ஆழமானதொரு காரியத்தை உணர்த்துகிறது. அவருக்கு ஒரு பெரிய தேவை இருந்தது. அது சரீரபூர்வமானதோ, உணர்ச்சி பூர்வமானதோ, ஆவிக்குரியதோ அல்லது வழிநடத்தலுக்காகவோ இருந்திருக்கலாம். அந்த தேவையை தேவன் சந்திக்க அவர் விரும்பினார். சில நேரங்களில் சிறிய தேவைகளை நாமே பார்த்து கொள்ளலாம். பெரிய தேவைகள் மட்டுமே தேவனின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என குழந்தைத்தனமாக நாம் எண்ணுகிறோம். அது முழுமையான சார்ந்து கொள்ளுதல் அல்ல. கிறிஸ்துவுடன் நம் அனுபவம் சில பகுதிகளில் மாத்திரமே இருக்கக்கூடாது. வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் எல்லாமே அவரிடமிருந்தே ஊற்றெடுத்து வர வேண்டும். தாவீது தன்னுடைய குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக தேவனுடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் அந்த பர்வதத்தை அசைக்கும் வரை என்ன நடந்திருந்தாலும் அவர் கவலைப்பட போவதில்லை. எந்த அளவான காத்திருப்போ, விழிப்போ, எதிர்பார்ப்போ அவரை விலத்தள்ள போவதில்லை. தேவனிடமிருந்து அவருடைய வசனத்தின் மூலம் அந்த ஆசீர்வாதமானது இறங்குவதற்காக அவர் இன்னும் காத்திருப்பார். என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் எனக்கு தராமல் என் வாழ்க்கைக்குள் எந்த நன்மை வந்துவிட முடியும்? உங்களாலேயே அதை செய்திட முடியும் என்று நினைத்து தேவனை தேடாத நாட்களுக்காய் மனம் திரும்புங்கள். அவர் உங்கள் வாழ்வில் அதை நிறைவேற்றும் வரை காத்திருங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.